மேல இருந்தும் எட்டி போகலாமோ இத்தனை நேரம் முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் மணிக்கணக்கா டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜு சக்தி. ஆக்சுவலாக ராஜுவும் சக்தியும் ஒன்று சேராததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஈகோ. ஸோ ஆக்சுவலாக ராஜு ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி நான் வந்து அவங்கள ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருக்கேன், அவங்க அக்செப்ட் பண்ணி என் வீட்டில் வந்து வாழ்ந்தா கண்டிப்பாக நான் அவங்கள ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து சக்தி சைட்லேருந்து எந்த ஒரு வீடியோவும் வரல, நான் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து அவங்க ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வச்சு ஒரு டிக்டாக் மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த டான்ஸ் தான் அவங்க பேக்ரவுண்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ தான் இப்போ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு இடையிலையும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்களால கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாரில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.